வணக்கம். இந்திய அரசியலில் கடந்த 12 ஆண்டுகளாக பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கிறது. 2014இல் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றது முதல் இன்று வரை எத்தனையோ சவாலான மசோதாக்களை பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் முதன்முறையாக ஒரு முக்கியமான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான 131வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு போதிய ஆதரவு கிடைக்காததால் அது தோல்வியடைந்தது. இது வெறும் ஒரு மசோதாவின் தோல்வி மட்டுமல்ல, 12 ஆண்டுகால மோடி அரசாங்கத்தின் வரலாற்றில் விழுந்த முதல் பெரிய அடியாக இது பார்க்கப்படுகிறது. இது எப்படி நடந்தது? எதிர்க்கட்சிகள் எப்படி ஒன்று கூடினார்கள்? தென்னிந்திய மாநிலங்களுக்கு இதில் என்ன ஆபத்து இருந்தது? இந்த 15 நிமிட வீடியோவில் முழுமையான உண்மைகளை விரிவாக பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்தது 2026 ஏப்ரல் 17ஆம் தேதி. நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஒட்டுமொத்த நாடும் இந்த மசோதா மீதுதான் கண் வைத்திருந்தது. அரசாங்கம் தரப்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இதன் நோக்கம் மிக எளிமையானது என்று அவர்கள் கூறினார்கள். அதாவது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும். அதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்பதுதான் அரசின் வாதம். ஆனால் இங்கேதான் ஒரு பெரிய அரசியல் சதுரங்கம் ஒளிந்திருந்தது. வாக்களிப்பு நேரம் வந்தபோது மசோதாவிற்கு ஆதரவாக 298 எம்பிக்களும் எதிராக 230 எம்பிக்களும் வாக்களித்தனர். சாதாரண மசோதாவாக இருந்தால் 298 என்பது பெரும்பான்மைதான். ஆனால் இது ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இதற்கு 2/3 பங்கு பெரும்பான்மை அவசியம். அதாவது குறைந்தபட்சம் 352 ஓட்டுகள் தேவைப்பட்ட நிலையில் 298 ஓட்டுகள் மட்டுமே கிடைத்ததால் இந்த மசோதா தோல்வியடைந்தது. இந்த மசோதா ஏன் தோற்கடிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள நாம் கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கடந்த காலங்களில் முத்தலாக் தடை சட்டம், ஜம்மு காஷ்மீர் 370வது பிரிவு நீக்கம், குடியுரிமை திருத்தச் சட்டம், CAA போன்ற மிக கடினமான சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறது. அப்போதெல்லாம் எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருந்தன அல்லது ஆளுங்கட்சிக்கு தேவையான ஆதரவு மாநிலங்களவையில் எளிதாக கிடைத்தது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு களம் மாறியிருக்கிறது. பாஜக இன்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்யவில்லை. நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சிகளின் தயவில் தான் ஆட்சி நடக்கிறது. இந்த சூழலில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி மிக உறுதியாக ஒன்று திரண்டது இந்த மசோதாவை வீழ்த்துவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இங்கே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, எதிர்க்கட்சிகள் பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை. ஆனால் அதை தொகுதி மறுவரையறையோடு இணைத்ததைத்தான் அவர்கள் எதிர்த்தார்கள். ஏன் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து இப்போதே தொகுதிகளை பிரிக்க நினைக்கிறீர்கள் என்பதுதான் அவர்களின் கேள்வி. சரி, இப்போது சொல்லுங்கள், மகளிருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதில் உங்கள் கருத்து என்ன? இது சரியான நேரமா அல்லது இதிலும் அரசியல் இருக்கிறதா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போது இந்த மசோதாவின் பின்னணியில் இருக்கும் தென்னிந்தியாவின் அச்சத்தை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது வாழ்வா சாவா போராட்டம் போன்றது. ஏன் தெரியுமா? மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தமிழ்நாட்டிற்கு தண்டனை வழங்கப்படுமோ என்ற பயம் இங்கே பல காலமாக இருக்கிறது. தொகுதி மறுவரையறை என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றி அமைப்பதாகும். கடைசியாக 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் இப்போது வரை தொகுதிகள் இருக்கின்றன. நீண்ட காலமாக இது முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அரசாங்கம் கொண்டு வந்த மசோதாவில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 சுமார் 816 அல்லது 850 உயர்த்த திட்டமிடப்பட்டது. அரசின் தரப்பு என்ன சொல்கிறது என்றால், ஒரு MP ஒரு தொகுதிக்கு 20 லட்சம் பேரை கவனிப்பதற்கு பதிலாக 10 லட்சம் பேரை கவனித்தால் நிர்வாகம் எளிதாக இருக்கும் என்கிறார்கள். ஒரே நபர் ஒரே ஓட்டு ஒரே மதிப்பு என்பதுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வாதம். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு MP 40 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். ஆனால் லட்சத்தீவில் வெறும் 60,000 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். இந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் திட்டம். ஆனால் இதன் மறுபக்கம் மிகவும் ஆபத்தானது. 1970களுக்கு பிறகு தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்துள்ளன. அதே சமயம் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களில் மக்கள் தொகை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இப்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் தென் மாநிலங்களின் MPக்களின் எண்ணிக்கை குறையும் அல்லது அப்படியே இருக்கும். ஆனால் வட மாநிலங்களின் MPக்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உயரும். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டிற்கு இப்போது இருக்கும் 39 தொகுதிகள் 49ஆக உயரலாம்.
ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் தொகுதிகள் 80லிருந்து 140க்கும் மேலாக உயரக்கூடும். இதனால் நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் தலையெழுத்தை வடமாநிலங்கள் மட்டுமே தீர்மானிக்கும் நிலை உருவாகும். இந்த அநீதியை தடுக்கத்தான் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை மிக கடுமையாக எதிர்த்து வாக்களித்தன. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இந்த மசோதா நிறைவேறியிருந்தால் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் வாதம். 2026 ஏப்ரல் 17 அன்று நடந்த அந்த வாக்கெடுப்பில் 230 எம்பிக்கள் வேண்டாம் என்று சொன்னது வெறும் எண்ணிக்கை அல்ல, அது மாநிலங்களின் உரிமைக்கான குரல். குறிப்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் மிக தெளிவாக இருந்தார். எங்கள் மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்று அவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். இந்த ஒற்றுமைதான் இன்று பாஜக அரசுக்கு முதல் தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறது. இந்த தோல்வி பாஜகவுக்கு ஏன் ஒரு பெரிய சிக்கல் என்றால், அடுத்த சில மாதங்களில் 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் வரவிருக்கின்றன. இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போனது ஆளுங்கட்சியின் பிம்பத்தை சற்று சிதைத்திருக்கிறது. ஒரு அரசாங்கம் 12 ஆண்டுகளாக தோல்வியே பார்க்காமல் வரும்போது இது போன்ற ஒரு நிகழ்வு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இதற்கு முன்னதாக வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது 2002இல் தீவிரவாத தடுப்பு சட்டம், அதாவது போட்டா சட்டம் ராஜ்யசபாவில் தோற்கடிக்கப்பட்டது. அப்போது வாஜ்பாய் அரசு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் கூட்டத்தை கூட்டி அந்த சட்டத்தை நிறைவேற்றியது. ஆனால் தற்போதைய சூழலில் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்பது சந்தேகமே. ஏனென்றால் கூட்டத்தை கூட்டினாலும் 3/2 பங்கு பெரும்பான்மையை பெறுவது என்பது இன்றைய அரசியல் சூழலில் மிக கடினமான காரியம். இதை பற்றி சில அரசியல் விமர்சகர்கள் கூறுவது என்னவென்றால், பாஜக தனது கூட்டணி கட்சிகளான ஜேடியு மற்றும் டிடிபியை கூட முழுமையாக திருப்திப்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை. கடந்த காலங்களில் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோதும் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்தது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கும் 64வது சட்டத்திருத்த மசோதா அப்போது கொண்டு வரப்பட்டது. ஆனால் ராஜ்யசபாவில் அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. பின்னர் பி.வி. நரசிம்மராவ் காலத்தில் 73வது சட்டத்திருத்தமாக அது நிறைவேறியது. வரலாறு மீண்டும் திரும்புகிறது. மோடி அரசும் இன்று அதே போன்ற ஒரு கட்டத்தில் நிற்கிறது. இது பொதுவான பின்னணி என்றாலும் இன்றைய டிஜிட்டல் உலகில் செய்திகள் மிக வேகமாக பரவுகின்றன. இந்த மசோதா தோல்வியடைந்த செய்தி வெளியான அடுத்த சில மணி நேரங்களிலேயே பெண்களுக்கு எதிரான எதிர்க்கட்சிகள் என்ற முழக்கத்தை பாஜக முன்வைக்கத் தொடங்கியது. மறுபுறம் மாநில உரிமைகளை காத்த எதிர்க்கட்சிகள் என்ற முழக்கத்தை இந்தியா கூட்டணி முன்னெடுத்தது. சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், அரசாங்கம் வேண்டுமென்றே இந்த மசோதாவை தோற்க அனுமதித்ததோ என்ற சந்தேகமும் எழுகிறது. அதாவது, நாங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க நினைத்தோம், ஆனால் எதிர்க்கட்சிகள் தடுத்துவிட்டன என்று மக்கள் மத்தியில் ஒரு சென்டிமெண்ட் அரசியலை செய்ய பாஜக திட்டமிட்டிருக்கலாம் என்றும் ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள். ஆனால் தொகுதி மறுவரையறை என்பது தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் தரவுகளுடன் பார்க்க வேண்டும். இப்போது நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் பங்கு சுமார் 24% இருக்கிறது. புதிய தொகுதி மறுவரையறை வந்தால் வட மாநிலங்களின் பங்கு 75% தாண்டிவிடும். அப்போது இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க தென் மாநிலங்களின் வாக்குகள் தேவையே இல்லை என்ற நிலை உருவாகும். இதைத்தான் அரசியல் ரீதியான ஓரங்கட்டல் என்று தமிழக தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போது ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஒரு வகுப்பறையில் நன்றாக படித்து தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தண்டனை கொடுத்து படிக்காத மாணவனுக்கு பரிசு கொடுத்தால் எப்படி இருக்குமோ, அப்படித்தான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு தொகுதிகளை குறைப்பது அமையும். 18 ஏப்ரல் 2026 அன்று காலை நிலவரப்படி டெல்லி அரசியல் வட்டாரங்களில் நிலவும் பரபரப்பு என்னவென்றால், பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக என்ன செய்யப் போகிறார் என்பதுதான். அநேகமாக இந்த மசோதாவில் சில திருத்தங்களை செய்து தென் மாநிலங்களுக்கு இடஒதுக்கீட்டில் பாதிப்பு ஏற்படாது என்ற உத்தரவாதத்தை அளித்து மீண்டும் கொண்டுவர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு எதிர்க்கட்சிகள் சம்மதிப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, இப்போது ஒரு முக்கியமான தொழில்நுட்ப விளக்கத்தை பார்ப்போம். ஏன் 2/3 பெரும்பான்மை இவ்வளவு முக்கியம்?
இந்தியாவின் அரசியலமைப்புச் சட்டத்தின் 368வது பிரிவின்படி நாட்டின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றும் அல்லது முக்கியமான சட்டங்களில் திருத்தம் செய்யும் மசோதாக்கள் சாதாரண பெரும்பான்மையால், அதாவது 50%+1 ஆல் நிறைவேற்றப்பட முடியாது. அதற்கு சபையில் இருக்கும் உறுப்பினர்களில் 2 பங்கு பேர் ஆதரிக்க வேண்டும். நேற்றைய வாக்கெடுப்பில் 528 பேர் கலந்து கொண்டனர். இதில் 352 பேர் ஆதரித்திருக்க வேண்டும். ஆனால் பாஜக கூட்டணியால் 298 பேரை மட்டுமே திரட்ட முடிந்தது. இதன் பொருள் என்னவென்றால், பாஜகவின் சொந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இந்த மசோதா மீது முழுமையான உடன்பாடு இல்லை. நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தங்கள் மாநிலங்களுக்கு பாதிப்பு வருமோ என்ற அச்சத்தில் பின்வாங்கியிருக்கலாம் என்று அறிக்கைகள் கூறுகின்றன. இதற்கிடையில் இந்த மசோதா தோல்வியடைந்ததால் பெண்களுக்கு 2029இல் இடஒதுக்கீடு கிடைக்குமா என்ற கேள்வி எழுகிறது. 2023இல் நிறைவேற்றப்பட்ட நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் ஏற்கனவே அமலில் உள்ளது. ஆனால் அந்த சட்டத்தின்படி 33% இடஒதுக்கீடு அமலுக்கு வர வேண்டுமானால் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க வேண்டும். அதன் பிறகு தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும். இந்த நடைமுறைகளை தவிர்க்கத்தான் அரசாங்கம் இப்போது குறுக்கு வழியில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர முயன்றது. ஆனால் அது தோல்வியடைந்ததால் பழைய நடைமுறைப்படியே மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இது பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை மேலும் சில ஆண்டுகள் தாமதப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த உரிமையை வாங்குவதற்காக மாநிலங்களின் உரிமைகளை அடகு வைக்க முடியாது என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடாக உள்ளது. இந்த தருணத்தில் உங்களிடம் சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த மசோதா தோல்வியடைந்ததால் மோடி அரசாங்கம் கவிழ்ந்து விடுமா? இல்லை, இது ஒரு சட்ட மசோதா தோல்விதான். இது நம்பிக்கையில்லா தீர்மானம் கிடையாது. எனவே அரசுக்கு ஆபத்தில்லை. இரண்டாவதாக, தமிழ்நாட்டிற்கு இதனால் என்ன லாபம்? தற்காலிகமாக தொகுதி மறுவரையறை தள்ளி போயிருக்கிறது. இது தமிழகத்திற்கு தற்குறிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக, பாஜக அடுத்து என்ன செய்யும்? நிச்சயம் அவர்கள் இந்த விவகாரத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துவார்கள். குறிப்பாக பெண்களுக்கு அதிகாரம் வழங்க எதிர்க்கட்சிகள் தடையாக இருப்பதாக அவர்கள் மக்களிடம் பிரச்சாரம் செய்வார்கள். அதே சமயம் எதிர்க்கட்சிகள் நாங்கள் பெண்களின் உரிமைகளுக்காக நிற்கிறோம், ஆனால் மாநிலங்களின் பலத்தை சிதைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று பதிலடி கொடுப்பார்கள். இந்த 12 ஆண்டுகால ஆட்சியில் மோடி அரசு சந்தித்த இந்த முதல் தோல்வி ஒரு பாடம். கூட்டு தலைமை மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனையின்றி முக்கியமான முடிவுகளை எடுப்பது எவ்வளவு சிரமமானது என்பதை இது உணர்த்தியிருக்கிறது. 2026இல் இந்திய அரசியல் ஒரு புதிய திசையை நோக்கி நகர்கிறது. தென்னிந்திய மாநிலங்களின் குரல் டெல்லியில் முன்பை விட இப்போது பலமாக ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. இதை பார்க்கும்போது இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பு இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. உங்கள் ஊரில் மக்கள் தொகை மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தமிழ்நாட்டின் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டுமா அல்லது அதே எண்ணிக்கையில் இருந்தால் போதுமா? உங்கள் மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சுருக்கமாகச் சொன்னால், 2026 ஏப்ரல் 17 ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாள். 12 ஆண்டுகளாக தொடர்ந்த ஒரு சகாப்தத்தில் விழுந்த முதல் விரிசலா அல்லது இது அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எந்நேரமும் அரசியலில் எதுவும் நடக்கலாம். ஆனால் மக்களின் உரிமையும் மாநிலங்களின் சுயாட்சியும் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முக்கியமான வரலாற்று தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.